வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு வருஷத்துல வந்து ரூ. 50,000 பணம் சேமிக்கிறதுக்கு சேவிங் சேலஞ்ச் வந்து பார்க்க போறோம். இது வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு ரூ. 50,000 வந்து ஒரு வருஷத்துக்குள்ள சேமிக்கிறதுக்கான சேவிங் சேலஞ்ச் வந்து சொல்லுங்க. நாங்க வந்து எப்படியாவது வந்து பணம் சேமிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து இருக்கு. ஆனா எப்படி சேமிக்கிறது? ஏதாவது ஒரு கண்ட்ரோலா இருந்து சேமிச்சா மட்டும்தான் சேமிக்க முடியும் அப்படின்றது மாதிரி கேட்டிருந்ததுனால இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். பணம் சேமிக்க எவ்வளோதான் ஆசை இருந்தாலும் நம்ம வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பணம் சேமிக்க முடியும். 2வது நம்ம எவ்வளோ சேலரியில் இருக்கிறோம் அப்படின்றது வந்து முக்கியமே கிடையாது. நான் வந்து பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ சேலரி வாங்குகிறோம் அப்படின்றது வந்து முக்கியமே கிடையாது. அந்த சேலரியில் எவ்வளோ அமௌண்ட் வந்து மிச்சப்படுத்தி சேமிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்கணும். இதில் வந்துட்டு நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடியது வந்து ஒரு லைஃப் அதை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படியெல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருப்போம். அது ஒரு சைடு இருந்தாலுமே நம்ம அதே லைஃப்பில் வந்து பணம் இல்லை அப்படின்னாக்கா நம்மளை வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம கூட இருக்கிற யாராக இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து பணம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளை வந்து அப்படியே கை கழுவி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, நம்மளுடைய சேஃப்டிக்காக நம்ம வந்து பணம் சேமித்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு. 2வது, நம்ம பேக்கெட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்து செலவு பண்ண முடியும். அடுத்தவங்க பேக்கெட்டில் இருக்கிற பணத்துக்கு வந்து நம்ம வந்து அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு சேலரி இருக்கிறப்பவே நல்லபடியாக வந்து பணம் சேமித்து வச்சுக்கோங்க அப்படின்றது. திரும்ப திரும்ப நான் வந்து இந்த விஷயம் சொல்கிறதுக்கு காரணம், கண்டிப்பாக இப்போயாவது வந்துட்டு ஒரு அவேர்னஸ் வரும் உங்களுக்கு. இதை ஒரு காரணமாக வச்சுட்டு பணம் சேமிக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்றதுக்காக தான். இப்போ ஒரு வருஷத்தில் ஒரு ரூ. 50,000 சேமிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கட்டாயம் வந்து அதுக்கு வந்து நிறைய முயற்சி இருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு நமக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம வந்து ஒரு 50,000 தானே பார்த்துக்கலாம் அப்படின்றது மாதிரி இருந்தோம்னாக்கா, ஏதாவது ஒரு தேவைக்கு வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ண பணம் தான் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கடனாக யார்கிட்டையாவது போய் கேட்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ஒரு வட்டி போடுவாங்க. கடன் அப்படின்றது வந்து முடிஞ்ச அளவுக்கு வாங்காமல் தவிர்க்கிறது தான் நல்லது. நம்ம பணம் நம்ம உழைக்கிற பணத்தில் சேமித்து வைக்கிறது அப்படின்றது தான் வந்து நமக்கு வந்து எடுத்து செலவு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடன் அப்படின்றது வந்து கிடைச்சாதான் போச்சு, அதுக்குமே வந்து வட்டி அது இதுன்னு கட்டணும். ஸோ எக்காரணத்தை முன்னிட்டு கடனில் மட்டும் சிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு சிறுக சிறுக சேமித்தோம் அப்படின்றப்போ நல்ல ஒரு அமௌண்ட் வந்து நம்மளால் சேமிக்க முடியும். அதுக்கடுத்து வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் எடுத்து வைக்க போகிறோம். நம்ம வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டில் எடுத்து வைக்கல, ஒரு குட்டி குட்டி அமௌண்ட் எடுத்து வைக்கிறது மூலமாகவே நம்ம வந்து ஈஸியாக பணம் சேமிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து சிக்கனம் அப்படின்றது வந்து கட்டாயம் கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து பணம் அப்படின்றது வந்து சேமிக்க முடியும். இல்லை எனக்கு நிறைய சேலரி வருது, நான் வந்து இப்படி தான் செலவு பண்ணுவேன் அப்படின்றது மாதிரி இருந்தோன்னா நம்ம வந்து அது நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. இப்போ ரீசெண்டாக வேற லாக்டவுன் ஏதோ போட போகிறதா சொல்லிட்டு நியூஸில் எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. அது வதந்தியா இல்லை உண்மையா அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு பணம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் பணம் நம்ம கையில் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அதை வந்து ஈஸியாக வந்துட்டு மீண்டு வந்துடலாம் அதுலேருந்து. இதுவே வந்துட்டு பணம் இல்லை அப்படின்றப்போ நம்ம வந்து இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்கணும். எல்லாத்துக்குமே வந்து இப்போ கொடுத்து உதவக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு தேவை இருக்கிறதுனால அவங்கவுங்க வந்து அவங்கவுங்களுடைய தேவையை தானே பார்ப்போம். அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு இப்போ யாருக்குமே வந்து பணமும் இல்லை, பொறுமையும் இல்லை, மனசும் இல்லை அப்படின்றதுனால கட்டாயம் வந்து நம்மளுடைய பணம் தான் நமக்கு வந்து உதவியாக இருக்கும். ஸோ வந்துட்டு எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத வந்து பிளான் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நம்ம வந்து என்ன சேவிங் ஸ்கீமில் வந்து சேர போகிறோமா, இல்லை வந்துட்டு கையிலே வச்சுக்க போகிறோமா அப்படின்றத வந்து அவங்கவுங்க தான் வந்து டிசைட் பண்ணணும். நான் எப்பயுமே சொல்கிறது மாதிரி சேவிங்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் அந்த பணத்துக்கான பாதுகாப்பு. போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கிறதா இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஸ்கீமாக இருந்தாலும் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி நேஷனலைஸ்டு பேங்க் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பணம்லாம் சேவ் பண்ணுறதுக்கு. மித்தபடி வந்து ப்ரைவேட் பேங்க்காக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு சிட் ஃபண்டு அந்த மாதிரிலாம் வந்து போடுறது வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து தயாராக இருக்கிறது அப்படின்னா மட்டும்தான் அதில் எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் யாரை நம்புறது நம்பக்கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்காக வந்து அப்படி சொல்கிறேன். இப்போ 50,000 வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 1 இயர் சேவிங்ஸாக நம்ம வந்து செய்ய போகிறோம்.
இப்போ இந்த வருஷம் இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்போ அடுத்த செப்டம்பர் வரைக்கும் நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து போகும். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா 20ஆம் தேதி 10வது மாதம் 2025 அப்போ தீபாவளி வருது. ஒருவேளை நம்ம இதை கண்டினியூவாக சேவ் பண்ணுறோம் அப்படின்றப்போ இந்த 50,000 வந்து தீபாவளியோடைய அந்த செலவுகளுக்கு பயன்படுத்துறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னாக்க தங்கம், வெள்ளி இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, இல்லை நமக்கு ஏதாவது கடன் இருந்தது அப்படின்னாக்க அதை வந்து அடைக்கிறதுக்கு, நகை திருப்புறதுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து பயன்படுத்திக்கலாம். எப்பயுமே வந்து பல்காக நமக்கு உடனே ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அதை வச்சு எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி இருந்தோம் அப்படின்னாக்க அது வந்து நடக்குமா அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம வந்து நம்ம கையில் உள்ள அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அதை வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துறது அப்படின்றது மட்டும்தான் ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து ஒத்து வரும். அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் அப்படின்றது வந்து இருக்கணும். இப்போ இந்த சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 20/21/2024 அதாவது இன்னையிலேருந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து இந்த சேவிங்ஸ் வந்து பண்ண போகிறோம். மொத்தமாக வந்து 365 நாட்கள், 52 வாரம், 12 மாதம் இருக்குது. இதில் வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ இந்த சேவிங்ஸ் வந்து 3 விதமாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். தின சேமிப்பு, வார சேமிப்பு, மாத சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தினம் தினம் நீங்கள் வந்து சேமிக்க போகிறீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு ஒரு 52 வாரம், அதாவது சண்டே மட்டும் எடுத்துக்கோங்க. சண்டே வந்து 200 ரூபாய் எடுத்து வைக்கிறது மூலமாக 52 வாரத்துக்கு 10,400 ரூபாய் வந்து இதில் வந்து சேவ் பண்ணிட முடியும். இப்போ இந்த 50,000 10,400 ரூபாய் போக மிச்சம் 39,600 ரூபாய் இருக்குது. அதே மாதிரி நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா 365 நாட்களில் இந்த 52 வாரம் அப்படின்றத வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா 313 நாட்கள் இருக்குது. இந்த 313 நாட்களுக்கு வந்து நம்ம வந்து எப்படி எடுத்து வைக்கிறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நமக்கு வந்து கணக்காக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் 127 ரூபாய் வந்து எடுத்து வைப்போம். ஏன்னா சண்டே வந்து 200 ரூபாவை நம்ம எடுத்து வைப்போம் இல்லையா? அதனால் ஒவ்வொரு நாளைக்கும், அதாவது மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நம்ம வந்து 127 ரூபாய் அப்படின்றத வந்து கண்டினியூவாக எடுத்து வைக்கணும். இது போக அந்த சண்டே மட்டும் 200 ரூபாய் அப்படின்றத வந்து தனியாக எடுத்து வைக்கணும். இப்போ இது எல்லாம் வந்துட்டு ஏதோ வீட்டில் சும்மா அப்படியே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து அந்த சேவிங்ஸ் அப்படின்றது வந்து திடீர்னு ஏதாவது ஒரு செலவுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா எடுத்து செலவு பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறது, ஒரு உண்டியல் வச்சு சேவ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு, இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து போடலாம். இப்போ நம்ம வந்து கன்ஃபார்மாக 1 இயர் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ 1 இயர் ஆர்டி கூட நம்ம போடலாம். அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் நமக்கு வந்து கூட கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி வந்து பண்ணலாம். 1 இயர் ஆர்டி அப்படின்றது வந்து பேங்க்கில் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். நேஷ்னலைஸ்டு பேங்க்காக பார்த்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுவே வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போடணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து 5 வருஷம் தான் மினிமம் ஆர்டி. ஸோ வந்துட்டு நம்ம பேங்க்கில் போடுறது தான் வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து வார சேமிப்பு அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் 962 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 52 வாரங்கள் வந்து எடுத்து வைப்போம். 52 வாரம் அப்படின்றது வந்து ஒரு வருஷம். அந்த மாதிரி எடுத்து வைக்கிறது மூலமாக நம்மளால 50,000 ரூபாய் வந்து ஈஸியாக சேவ் பண்ணிட முடியும். நான் ஈஸியாக சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய முயற்சி இருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்து சேவ் பண்ணணும். ஈஸியாக வந்துருமா அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக வராது. நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா தான் அது வந்து நமக்கு ஈஸியாக வரும். இல்லை நான் ரொம்ப ஈஸியாக சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா கண்டிப்பாக சேமிக்க முடியாது. சேவிங்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு பணம் சேமிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்து சேவ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களால் முடியும். அதுக்கடுத்து மாதம் எனக்கு சேலரி வரும், நான் எப்படி சேமிக்கிறதுனா ஒரு மாதத்துக்கு 4,167 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்து வைக்கணும். இதையுமே வந்து நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இவ்வளோ பெரிய அமௌண்ட் எடுத்து வைக்கிறதுனால அதை வந்து ஆர்டியாக போட்டோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும், கூட அமௌண்ட்டும் கிடைக்கும், பணத்துக்கும் சேஃபாக இருக்கும். இது மாதிரி சேவிங்ஸ் அப்படின்றத வந்து ஏதாவது ஒரு பிளானில் நம்ம போட்டு வைக்கிறோம் அப்படின்றப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக அது வந்து ஒரு பெருகும், பணம் வந்து பெருகும். இதுவே கையில் வச்சிட்ருக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து அது எதுக்குமே யூஸ் ஆகாது. திடீர்னு எதுக்கோ ஒன்றுக்கு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து எடுத்து செலவு பண்ணிடுவோம். அதுக்காக தான் சொல்கிறது, ஏதாவது ஒரு ஸ்கீமில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்கீமாக சூஸ் பண்ணி, நல்ல பேங்க்காக சூஸ் பண்ணி நீங்கள் வந்து போடுறது மூலமாக உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து பெருகிறதுக்கு வழியாக இருக்கும். கண்டிப்பாக அது மாதிரி வந்து பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.